अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 31/12/2023 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 13/11/1997. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संगम युग के प्राप्तियों की प्रारब्ध का अनुभव करो, मास्टर दाता மகா சகயோகி பனோ. சங்கம் யுகத்தினுடைய பிராப்தியினுடைய பலன்களை அனுபவம் செய்யுங்கள், மாஸ்டர் தாதாவாகவும் மகா சகயோகியாகவும் ஆகுங்கள். आज भाग्य विधाता बाप अपने श्रेष्ठ भाग्यवान बच्चों को देख रहे हैं. இன்று பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலான பாபா தனது சிரேஷ்டமான பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हरेक बच्चे के भाग्य की रेखाएं देख देख भाग्य विधाता बाप भी आश्रित होते हैं. ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்து பார்த்து பாக்கிய விதாத்தா பாபா கூட மகிழ்ச்சி அடைகின்றார். क्योंकि ஏனென்றால் सारे कल्प में चक्र लगाओ तो आप जैसे श्रेष्ठ भाग्य किसी धर्मात्मा, महान आत्मा, राज्य अधिकारी आत्मा किसी का भी इतना बड़ा भाग्य नहीं है. பாபா சொல்கிறாங்க, இந்த முழு கல்பத்திலையும் சுற்றி வாங்க, உங்களை மாதிரி சிரேஷ்டமான பாக்கியம் धर्मात्मा को, महान आत्मा को, राज्य अधिकारी आत्मा को இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கல. जितना आप संगम में श्रेष्ठ आत्माओं का है,
எவ்வளவு சங்கமயுக சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கிடைத்திருக்கின்றோ அவ்வளவு கிடைக்கல. मस्तक से अपने भाग्य के रेखाएं को देखते हो. உங்களுடைய நெற்றியில் உங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை பார்க்கின்றீர்களா? बाप दादा हर एक बच्चों के मस्तक में चमकती हुई ज्योति की श्रेष्ठ रेखा देख रहे हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றிலையும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியில் சிரேஷ்டமான ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். आप सभी भी अपनी रेखाएं देख रहे हो. நீங்கள் எல்லாரும் கூட உங்களுடைய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? नयनों में देखो तो स्नेह और शक्ति की रेखाएं स्पष्ट है. கண்களில் பார்த்தீங்கன்னா அன்பு மற்றும் சக்தி இந்த ரெண்டு ரேகைகளும் தெளிவாக தெரிகின்றன. मुख में देखो मधु श्रेष्ठ वाणी की रेखाएं चमक रही है. வாயில் பார்த்தீங்கன்னா இனிமையான சிரேஷ்டமான வார்த்தைகளுடைய ரேகைகள் தெரிகின்றன. फोटो में देखो रूहानी मुस्कान रूहानी खुशी की झलक की रेखा दिखाई दे रही है. உதடுகளில் பார்த்தா ஆன்மீக புன்முறுவல் ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய பொலிவினுடைய ரேகை தெரிந்து கொண்டே இருக்கிறது. हृदय में देखो व दिल में देखो तो दिलाम के लव में लवलीन रहने की रेखा स्पष्ट है. இதயத்தில் பாருங்க திலாராம் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ரேகையானது ரொம்ப தெளிவாக தெரியுது. हाथों में देखकर दोनों ही हाथ सर्व खजानों से संपन्न होने की रेखा देखो. கைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகள்லையும் அனைத்து பொக்கிஷங்கள்லையும் சம்பன்னமாக இருக்கின்ற ரேகைகள் தெரிகின்றன. पाँव में देखो और कदम में पदम की प्राप्ति की रेखा स्पष्ट है. கால்களில் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எல்லையற்ற அளவு பிராப்தியினுடைய ரேகை தெரிகின்றன. கித்தனா படா பாக்ய ஹே, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க உங்களை. பாபா சொல்கிறாங்க, அதாவது கண்களில் அன்பு மற்றும் சக்தியினுடைய ரேகைகள், வாயில் இனிமையான சிரேஷ்டமான வார்த்தைகள் என்ற ரேகைகள், உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பு ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய பொலிவு, இதயத்தில் திலாராம் பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கின்ற ரேகை, கைகளில் அதுவும் ரெண்டு கைகளில் அனைத்து பொக்கிஷங்கள்லையும் சம்பன்னமாக இருக்கின்ற ரேகைகள், கால்கள்லையோ ஒவ்வொரு அடியிலையோ நிலடங்கா பிராப்தி அடைகின்ற ரேகைகள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். भाग्य विधाता बाप ने हर एक बच्चे को पुरुषार्थ से श्रेष्ठ कर्मों की कलम से यह सब रेखाएं खींचने की खुली दिल से खुली छुट्टी दे दी है. பாக்கிய விதாத்தா பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவங்களுடைய முயற்சியின் மூலமாக சிரேஷ்ட செயல்கள் என்ற பெண் மூலமாக அனைத்து ரேகைகளையும் வரைந்து கொள்ளுகின்றதுக்கான பர்மிஷனை பரந்த மனதோடு கொடுத்து விட்டார். ஜித்தினி லக்கி லம்பி கிஞ்சினா சாஹோ உத்தினி கிஞ்ச் சக்தே ஹோ. எவ்வளோ நீளமாக உங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை நீங்கள் நீட்டிக்கணும்னு நினச்சாலும் உங்களால் நீட்டிக்க முடியும். லேக்கின் ஆனால் என்ன, சமைக்கு அந்த நேரத்துக்குள்ளே செய்யணும். ஜிஸ்கோ ஜித்தினி லம்பி லக்கி கிஞ்சினே வ ஸ்வயனி கிஞ்ச் சக்தே ஹோ. யாருக்கு எவ்வளோ நீளமாக அந்த பாக்கியத்தினுடைய ரேகையை வரையணுமோ அதை அவங்களால நீட்டிக்கொள்ள முடியும். பாப்னே கலம் ஆப்கே ஹாத் மே தியா ஹே. பாபா இந்த பேனாவை உங்கள் கையில் கொடுத்துட்டார். எந்த பேனாவை? பாக்கியத்தினுடைய ரேகையை வரைகின்ற பேனாவை. தோ வ லக்கீர் கிஞ்சினே அத்திய, அந்த கோடு பாக்கியத்தினுடைய ரேகையை இழுக்க வருகிறதா? கிஞ்சியே அக்கிஞ்சனே அத்திய. ஏற்கனவே நீங்கள் வரைஞ்சிட்டிங்களா, இல்லை வரமாட்டேங்குதா? சபிக்கு ஆத்திய, எல்லாருக்கும் வருகிறதா? बहुत अच्छा, ரொம்ப நல்லது. देखो अभी के तकदीर की लकीर आपके सारे कल्प में भी श्रेष्ठ बनाती है. உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய ரேகை இப்போ நீங்கள் வரைகிறது முழு கல்பத்திலே உங்களை சிரேஷ்டமாக ஆக்குகின்றது. इक्की जन्म तो सदा संपन्न और सुखी रहने की रेखा चलती ही है. 21 ஜென்மங்களுக்கு சம்பன்னமான சுகமாக இருக்கக்கூடிய ரேகைகள் இருக்குது. द्वापर कली में भी आपके पूज्य बनने की रेखा श्रेष्ठ रहती है.
துவாபரிகம் கலியுகத்தில் கூட நீங்கள் பூஜைக்கு தகுந்தாலும் ஆவதற்கான அந்த ரேகை ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது. तो आग ये समय के भाग्य की रेखा सारा कल्प सदा साथ चलती है. இந்த நேரத்தில் நீங்கள் வரைகிற இந்த பாக்கியத்தினுடைய ரேகையானது முழு கல்பத்தில் உங்கள் கூட வருது. क्योंकि பாபா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற பாருங்க. ஏனென்றால் அவினாஷி பாப்கி அவினாஷி ரேகை, அழியாத தந்தை கொடுக்கின்ற அழியாத ரேகைகள். तो सदा अपने श्रेष्ठ भाग्य की रेखा स्मृति में रहती है. பாபா கேட்குறாங்க, எப்பொழுதுமே இந்த சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை நினைவில் இருக்கின்றனவா? ரத்தி தோ ஹே, இருக்கத்தான் செய்கிறது. லேக்கின் ஆனால் கபி எமர்ஜ் ரத்தி है, कभी मर्ज रहती है और सदा ही मर्ज रहती है. சில நேரம் எமர்ஜாக இருக்குது, சில நேரம் மறைஞ்சிடுது. இல்லை எப்போதுமே எமர்ஜாக இருக்குதா? इसमें कम हाथ उठा रहे हैं. எப்போதுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. ரத்தி தோ ஹே, இருக்கத்தான் செய்கிறது. லேக்கின் கபி இமர்ஜ் கபி மர்ஜ், அப்படி தான். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தேக்னா சதா இமர்ஜ் ரஹே, எப்பொழுதுமே எமர்ஜாக இருக்க வேண்டும். எமர்ஜ் ரஹனைக்கு நிஷானியை சரி, அது எமர்ஜாக இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? पुरानी स्मृतियाँ पुरानी संस्कार की रेखा मर्ज हो जाती है. பழைய நினைவுகள் பழைய சன்ஸ்காரங்கள் என்ன ஆகிடும்? மர்ஜ் ஆகிடும். कभी भी पुराने संस्कारों की रेखाओं व पुरानी बातों की स्मृति रेखा इमर्ज नहीं. ஒருபொழுதும் உங்களுடைய பழைய சன்ஸ்காரத்தினுடைய ரேகைகள் பழைய விஷயங்களுடைய நினைவுகள் என்ற ரேகைகள் எமர்ஜ் ஆகக்கூடாது. मर्ज हो, மறைஞ்சிடணும். और मर्ज रहते रहते समाप्त हो जाए. மறைஞ்சு போய் போய் என்ன ஆகிடும்? முடிவடைந்துவிடும். जहाँ श्रेष्ठ भाग्य की रेखा इमर्ज है, எங்கே சிரேஷ்டமான ரேகைகள் எமர்ஜாக இருக்குமோ वहाँ पुरानी रेखा इमर्ज होना असंभव है. பழைய ரேகை எமர்ஜ் ஆகிறது பாசிபிளே கிடையாது. अगर होती है तो सिद्ध होता है. சரி, அப்படி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன ப்ரூவ் பண்ணுது? சிரேஷ்ட பாக்கியக்கு ரேகா சதா இமேஜ் நேரத்திய, சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகள் எப்போது எமர்ஜா இல்லைன்னு அர்த்தம். तो क्या समझते हो? நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்கீங்க? इतने श्रेष्ठ भाग्य की रेखा इमर्ज होनी चाहिए या मर्ज? இவ்வளோ சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகள் எமர்ஜாக இருக்கணுமா இல்லை மர்ஜாக இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். बाप दादा वर्तमान समय सभी बच्चों को वर्तमान संगमयुग की प्राप्तियों के प्रारब्ध रूप में देखने चाहते हैं. बाप दादा என்ன விரும்புகின்றார்? அனைத்து குழந்தைகளும் நிகழ்காலத்தில் சங்கமயத்தினுடைய பிராப்தியினுடைய பிராரப்த ரூபத்தை பார்க்க விரும்புகின்றார். அடைந்திருக்கின்ற புருஷாரத் பௌசமிக்கியா, ரொம்ப காலம் நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. अब ये पुरुषार्थ स्वतः चले. இப்போ முயற்சி தானாகவே நடக்கணும். मेहनत वाला पुरुषार्थ नहीं, உழைக்கக்கூடிய புருஷார்த்தம் கிடையாது. क्या अंत तक पुरुषार्थ की मेहनत करते रहेंगे? பாபா கேட்குறா, என்ன கடைசி வரைக்கும் இந்த புருஷார்த்தத்துக்கான உழைப்பை செய்து கொண்டே இருப்பீர்களா? संगमयुग के प्राप्तियों के प्रारब्ध का अनुभव अब नहीं करेंगे तो कब करेंगे? சங்கம யுகத்தினுடைய பிராப்தியினுடைய பிராரப்த் இப்போ நீங்கள் அனுபவம் செய்யலைன்னா எப்போ செய்வீங்க? பௌஷிக்க பிராரப்த் அலகு சீஸ், எதிர்காலத்தில் நீங்கள் அடையக்கூடிய பிராரப்தம் தனியான். वो तो आपकी इस पुरुषार्थ के प्रारब्ध की परछाई है. இப்போ நீங்கள் என்ன புருஷார்த்தம் பண்ணுறீங்களோ இதனுடைய நிழலாகத்தான் அது வருகின்றது. वो तो आपके पीछे पीछे आप ही आएगी, அது உங்கள் பின்னாடியே தானாகவே வரும். लेकिन ஆனால் विशेष बात है इस समय के प्रारब्ध प्राप्त करने की. விசேஷமான விஷயம் என்ன? இப்பொழுது நீங்கள் பிராரப்தை பிராப்தியாக அடைய வேண்டும். ऐसे नहीं कोई पूछता है कैसे है, அப்படியும் கிடையாது. எப்படின்னு யாராவது கேட்பாங்களா? क्या हालचाल है, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணுமா? तो अभी तक यही नहीं कहते रहो तो पुरुषार्थ चल रहा. இன்னும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புருஷார்த்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. புருஷார்த்தோ ஹே, முயற்சி என்னமோ இருக்குது, ஆன்மீக முயற்சி. லேக்கின்
ஆனால் पुरुषार्थ की प्रारब्ध अभी अनुभव करो. அந்த புருஷார்த்தத்தினுடைய பிராரப்தை இப்பயே அனுபவம் செய்யுங்க. ஒரு பிராரப்த சர்வசக்தி சம்பன்ன சர்வஜான் சம்பன்ன சர்வ விக்ன விநாசக் மூரத். பாபா சொல்கிறாங்க, எதெல்லாம் இப்பயே நீங்கள் அடையக்கூடிய பிராரப்துனா சர்வ சக்திகளில் சம்பன்னமாக, இரண்டாவது அனைத்து ஞானங்களும் சம்பன்னமாக, மூன்றாவது அனைத்து தடைகளையும் விநாசம் செய்கின்ற மூர்த்திகளாக. மூன்று விஷயங்கள். ஏன் அபிக்கு பிராரப்த பவிஷ்யமே சொதையை பிராப்தி होगी. இப்போ நீங்கள் அடையிற இந்த பிராரப்தம் தான் எதிர்காலத்தில் தாமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இப்போ சங்கமுகத்தில் நாம் என்ன மூன்று பிராரப்த் அனுபவம் பண்ணணும்? ஒன்று அனைத்து சக்திகள்லையும் சம்பன்னமாக, ரெண்டாவது அனைத்து ஞானங்கள்லையும் சம்பன்னமாக, மூன்றாவது அனைத்து தடைகளையும் விநாசம் செய்யக்கூடிய மூர்த்திகளாக. जैसे भविष्य में सिर्फ प्रारब्ध पुरुषार्थ समाप्त है. எதிர்காலத்தில் நீங்கள் பிராரப்து மட்டும்தான் அடைவீங்க, பிராப்தம். அங்கே புருஷார்த்தம் முடிவடைந்து விடும். ஐசே அதே மாதிரி அப்படி பாக்கி ரहे वे समय प्रारब्ध स्वरूप का विशेष अनुभव करो. இப்போ இன்னும் கொஞ்ச நாளும் தான் இருக்கு இல்லையா? இந்த காலத்தில் புருஷார்த்தம் இல்லை, பிராரப்த ஸ்வரூபத்தை விசேஷமாக அனுபவம் செய்யுங்கள். जब प्रारब्ध कहते हैं तो पुरुषार्थ की ही प्रारब्ध होती है ना. எப்போ பிராப்தம் என்று சொல்கிறோமோ புருஷார்த்தத்துக்கான பிராப்தம் தானே. புருஷார்த் கியா है उस पुरुषार्थ अनुसार प्राप्त का अनुभव कर सकते. நீங்கள் முயற்சியை செய்து இருந்தால்தான் அந்த முயற்சியினுடைய பிராப்தம் உங்களுக்கு பலனாக அனுபவம் ஆகின்றது. லேக்கின் ஆனால் பாப் தாதா பச்சோं से क्या चाहते हैं. பாப் தாதா குழந்தைகள்கிட்ட என்ன விரும்புகிறார்? पूछते हैं ना, बाप दादा हमसे क्या चाहते हैं. நீங்களே கேட்குறீங்க தானே, பாப் தாதா நம்மிடமிருந்து என்ன விரும்புகிறார்? तो बाप दादा यही चाहते हैं. பாப் தாதா இதைத்தான் விரும்புகின்றார். अब थोड़े समय के लिए, இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, அங்கே புருஷார்த்த பிராரப்த ஸ்வரூப் பன் ஜாவோ. புருஷார்த்தத்தினுடைய பிராரப்த ஸ்வரூபமாக ஆகிவிடுங்கள். बन सकते हो कि पुरुषार्थ की मेहनत अच्छी लगती है. உங்களால் ஆக முடியுமா? இல்லை ஆன்மீக முயற்சியினுடைய உழைப்பு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிராரப்த் வாலே போலேங்க. பாபா கேட்குறாங்க, பிராப்தி அடைந்தவர்கள் சொல்லுங்கள். அபி புருஷார்த் கர் ரஹா ஹூம், புருஷார்த் ஹோ ஜாயேகா, கர்கே திகாயேங்கே, ஏ சப்த் சமாப்த் ஹோ. இப்போ ஆன்மீக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம், புருஷார்த்தம் ஆகிவிடும், செய்தே காட்டுவோம். இந்த வார்த்தையெல்லாம் முடிவடைய செய்யுங்கள். கற்கே திகாய் கியா, திகாவ், செய்து காட்டுவோம் என்று ஏன் சொல்கிறீங்க? செய்து காட்டுங்க. और कब दिखाएंगे, அப்படி எப்போ காட்டுவீங்க? क्या विनाश के समय दिखाएंगे, விநாசத்தின் இடத்துல நீங்கள் செய்து காட்டுவீர்களா? इसकी बहुत सहज विधि है. இதுக்கு ஒரு சகஜமான விதி இருக்கின்றது. அது என்ன? अब मास्टर दाता बनो. இப்போ நீங்கள் மாஸ்டர் தாத்தாவாக ஆகுங்கள். பாப்ஸே லியா அவர் லேத்தே भी रहो. பாபாவிடமிருந்து அடைந்திருக்கின்றீர்கள், அடைந்து கொண்டே இருங்கள். लेकिन ஆனால் ஆத்மாओं से लेने की भावना नहीं रखो. ஆத்மாக்களிடமிருந்து பெற வேண்டும் என்ற பாவனையை வைக்காதீர்கள். யா கர்லே தோ ஐசே ஹோ, இதை செய்துவிட்டால் அப்படி ஆகிடும். யா பதலே மை பதலும், இவங்க மாறினா நான் மாறுவேன். யா லேனேக்கி பாவனா है, இது கூட பெறக்கூடிய பாவனையா. இவங்க செஞ்சால் நான் செய்கிறேன், இவங்க மாறினா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட என்ன? பெறக்கூடிய பாவனை. ஐசா ஹோத்தோ ஐசே ஹோ, இப்படி ஆனால் அப்படி ஆயிடுவேன், அது கூட என்ன? லேனேக்கி பாவனா. ஐசே ஹோ நீ ஐசே கர்க்கே திகானா है, அப்படி இல்லை, அப்படி செய்தே காட்ட வேண்டும். ஹோ ஜாயே தோ நீ, லேக்கின் ஹோனா ஹி முஜே கர்னா है, அப்படி ஆகிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆகியே தீர வேண்டும், நானே செய்ய வேண்டும். முझे वाइब्रेशन देना है, நான் வைப்ரேஷனை கொடுக்கணும். முझे रहम दिल बनना है, நான் கருணை இதயம் உடையவனாக ஆக வேண்டும். முझे गुणों का सहयोग देना है, நான் குணங்களுடைய சகயோகத்தை கொடுக்க வேண்டும்.
मुझे शक्तियाँ பாபா சொல்கிறாங்க சகயோக் தேனா ஹே, குணங்களுடைய சகயோகத்தை கொடுக்கணும், சக்திகளுடைய சகயோகத்தை கொடுக்கணும். மாஸ்டர் தாத்தா பனோ. அப்போ என்ன இன்னும் மாஸ்டர் தாத்தாவாக ஆகிவிட வேண்டும். லேனா தோ ஏக் பாப் சே லோ. அப்படியே நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாபாவிடமிருந்து பெறுங்கள். अगर और आत्मा से भी मिलता है तो बाप को दिया हुआ ही मिलेगा. அப்படியே பிற ஆத்மாக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைத்தால் கூட அது யார் கொடுத்தது? அவங்களுக்கு பாபா கொடுத்தது. தோ தாத்தா பன் ஃப்ராக் தில் பனும். வழங்கக்கூடிய வள்ளலாக பரந்த இதயமுடையவர்களாக ஆகுங்க. தேத்தே ரஹோ தேனா அத்தா ஹே, கொடுத்து கொண்டே இருங்கள். பாபா கேட்குறாங்க, கொடுக்க வருகிறதா? யா சிறுலேனே அத்த, இல்லை வெறுமனே பெறுவது மட்டும் வருகிறதா? அப் ஜோ ஜமா கியா வ தோ. எதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதை இப்போ கொடுங்க. ஆப்பஸ்மே பிராமன் ஆத்மா பி மாஸ்டர் தாத்தா பனும். கூட இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் கூட மாஸ்டர் தாத்தா ஆகுங்க. அவர் தே தோ மை தூ நஹி. அவங்க கொடுக்கட்டும், நான் கொடுக்குறேன் அப்படி கிடையாது. முஜே தேனா ஹே, நான் கொடுக்க வேண்டும். கசானா ஹே ஆப்கே பாஸ். அடுத்து பாபா கேட்குறான், பொக்கிஷங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? கொடுக்கணுன்னா பொக்கிஷம் இருக்கணும்ல. பர்பூர. அடுத்து என்ன பியூட்டிஃபுல்லாக கேட்குறா பாருங்கள், அந்த பொக்கிஷம் நிறைந்து இருக்கிறதா? அதுவும் என்னென்ன பொக்கிஷங்கள்? குணோசே பர்பூர, குணங்களால் நிறைந்திருக்கின்றீர்களா? சக்தியோசே பர்பூர, சக்திகளால் நிறைந்திருக்கின்றீர்களா? ஹேத்தோ தேத்தைக்கோ நெய்யும். சரி இருக்குன்னா அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்பன்னு லேச்சு பார்க்க ரக்காய்க்கியா, உங்களுக்காக நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்களா என்ன? ஜப் கசானோசே பர்பூரோ, எப்போ நீங்கள் பொக்கிஷங்களில் நிறைந்திருப்பீர்களோ தோ தேத்தே ஜாவோ, கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஏ கியோं கர்த்தா, ஏ கியோं कहता, ये सोच नहीं करो. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. रहम दिल बन अपने गुणों का अपनी शक्तियों का सहयोग दो. கருணை இதே உடையவர்களாக ஆகி உங்களுடைய குணங்கள் உங்களுடைய சக்திகளுடைய சகயோகத்தை கொடுங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே, அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது? மாஸ்டர் தாத்தா, மாஸ்டர் வள்ளல் என்று. மகா சகயோகி, மகா சகயோகி என்று. சகயோகி भी नहीं, மகா சகயோகி பனோ. வெறும் சகயோகி ஆகாதீங்க, மகா சகயோகி ஆகுங்க. மகா தாத்தா பனோ, பெரிய தாத்தா ஆகுங்க. तो समझादा बाप दादा क्या चाहता है. இப்போ புரியுதா? बाप दादा என்ன விரும்புகிறார்? बाप दादा अभी तक बच्चों के पुरुषार्थ की मेहनत देख नहीं सकते हैं. இன்னும் குழந்தைங்க ஆன்மீக முயற்சியில் உழைக்கிறத பாபானால் பார்க்க முடியல. डायमंड जुबली समाप्त हुई है और डायमंड अभी तक दाग बनने के पुरुषार्थ पे लगे हुए. டைமண்ட் ஜூப்ளி முடிஞ்சிருச்சு, ஆனால் டைமண்டு இப்போ வரைக்கும் தன்னுடைய கரைகளை நீக்குவதற்கு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். டைமண்ட் ஜூப்ளி அர்த்தாத், டைமண்ட் ஜூப்ளின்னா என்ன அர்த்தம்? ஹர் பிராமன் ஆத்மா டைமண்ட் சமக்தா ரஹே. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் டைமண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? பிரகாசித்து கொண்டு இருக்க வேண்டும். आप सोचेंगे कि डायमंड जुबली हमारी तो थी नहीं, वो तो दादियों की हुई. இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க, இந்த டைமண்ட் ஜூப்ளி எங்களுக்கு எங்கே? தாதிகளுக்கு தான். ஆப்கி हुई या दादियों की हुई? किसकी हुई? இந்த டைமண்ட் ஜூப்ளி உங்களுக்கா இல்லை தாதிகளுக்கா? யாருடையது? யஜ்ஞக்கு ஸ்தாபனா கே காரியக்கு டைமண்ட் ஜூப்ளி. யஜ்ஞத்தினுடைய ஸ்தாபனையினுடைய காரியத்தில் டைமண்ட் ஜூப்ளி. சரி தாதியோं की नहीं, வெறுமனே தாதிகளுக்கு மட்டுமல்ல, ஸ்தாபனா கே காரியக்கு டைமண்ட் ஜூப்ளி, ஸ்தாபனையினுடைய காரியத்தினுடைய டைமண்ட் ஜூப்ளி. तो आग आप सभी चाहे 2 साल के हो, चाहे 12 साल के हो, चाहे 50 साल के हो, நீங்கள் 2 வருஷமாக இருந்தாலும் சரி, 12 வருஷமாக இருந்தாலும் சரி, இல்லை 50 வருஷமாக இருந்தாலும் சரி, ஸ்தாபனா கே காரியக்கு நிமித்த तो है या नहीं? ஸ்தாபனையினுடைய காரியத்தில் நீங்கள் நிமித்தமாக இருக்கின்றீர்களா இல்லை இல்லையா? அடுத்து பாபா கேட்குறா,
निमित्त हो, निमित्तமாக இருக்கின்றீர்களா? ब्राह्मण माना ही ब्रह्मा बाप के साथ स्थापना के कार्य के निमित्त आत्मा. பிராமணன் என்றால் என்ன அர்த்தம்? பிரம்மா பாபாவின் கூடவே ஸ்தாபனுடைய காரியத்தில் நிமித்தமான ஆத்மா. வஹி பிரம்மகுமார் யா பிரம்மகுமாரி कहला सकते हैं. அவங்க தான் தன்னைத்தான் பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்று கூற முடியும். तो ब्रह्मा कुमार कुमारी सभी हो या पुरुषार्थी कुमार कुमारी हो? நீங்கள்லாம் பிரம்மா குமார் குமாரிகளா இல்லை புருஷார்த்தி குமார் குமாரிகளா? क्या हो? நீங்கள் யார்? ब्रह्मा कुमार कुमारी अर्थात ब्रह्मा कुमार அல்லது பிரம்மகுமாரி அப்படின்னு என்ன பொருள்? जन्म लिया और ब्रह्मा बाप के साथ ही स्थापना का निमित्त आत्मा बने. ஜன்மம் எடுத்த உடனேயே பிரம்மா பாபாவுக்கு துணையாக ஆகி ஸ்தாபனையினுடைய காரியத்தில் நிமித்தமாக ஆகிவிட்டீர்கள். तो ऐसे नहीं सोचना हम तो अभिनय हैं. இந்த மாதிரி யோசிக்காதீங்க, நாம் இப்போ புதுசாக வந்திருக்கிறோம், हम तो अभी छोटे हैं, நாங்கள் இப்போ ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறோம். लेकिन ஆனால் समय का अनुसार जब समय समाप्ति के नज़दीक है, நேரத்திற்கு ஏற்ப எப்போ முடிவடையும் நேரம் பக்கத்தில் வந்துடுதோ, சோட்டோக்கோ நயக்கோ இத்தனாய் தீவிர புருஷார்த்த கர்ணைய. சின்னவங்களாக இருந்தாலும் புதியவங்களாக இருந்தாலும் அவ்வளவு நீங்கள் புருஷார்த்தம் செய்யணும். அகர் பிராமன் ஹே தோ, பிராமணலாக இருந்தால். ஆக சத்திரிய தோ சுட்டி ஹே, நீங்கள் சத்திரியர்கள்னா உங்களுக்கு பாபா விடுமுறை கொடுத்துட்றார். लेकिन ब्राह्मण तो ब्राह्मण सो देवता कहा जाता है ना. ஏன்னா பிராமணர்கள் அப்படின்னால என்ன அர்த்தம்? பிராமணனிலிருந்து தேவத்தை என்று கூறப்படுகின்றது அல்லவா? சத்திரிய சோ தேவதா நெய், சத்திரியத்திலிருந்து தேவதா என்று சொல்லப்படலை. ஆக பிராமன் ஆத்மாக்கோ ஸ்தாபனா கே நிமித்த பன்னாகிய, பிராமண ஆத்மாக்களுக்கு ஸ்தாபனையினுடைய காரியத்தில் நிமித்தமாக ஆகியே தீர வேண்டும். ஹி நிமித்த, இருப்பதே நிமித்தமாக. இசிலியே அதனால் என்ன பண்ணோம்? மாஸ்டர் தாத்தா பனோ, மாஸ்டர் வள்ளலாக ஆகுங்கள். दान नहीं करो लेकिन सहयोग दो. தானம் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக சகயோகம் கொடுங்க. பிராமன் பிராமனுக்கோ दान नहीं कर सकता, सहयोग दे सकता. ஒரு பிராமன் இன்னொரு பிராமனுக்கு தானம் கொடுக்க முடியாது, ஆனால் சகயோகம் கொடுக்க முடியும். तो क्या कहा? பாபா என்ன சொன்னார்? மகாதாத்தா और மகா சகயோகி பனோ, மகா வல்லல்களாக மகா சகயோகிகளாக ஆகுங்கள். अभी 1 साल वाला भी है तो समय के अनुसार अभी बचपन की बातें समाप्त करो. நீங்கள் 1 ஆண்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைத்தனத்தை முடிவடைய செய்து விடுங்கள். क्योंकि ஏனென்றால் காரணம் பாபா சொல்கிறான். எதனால்? சபி பச்சை வான்பஸ்தாவஸ்தாக்கே சமீபோ, எல்லா குழந்தைகளும் வானப்பிரஸ்தா நிலைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கீங்க. சமயக்கு கதி பிரமான், ड्रामा के नियम प्रमाण अभी सभी की वानप्रस्तावस्था समीप है. பாபா சொல்கிறாங்க, நேரத்தினுடைய ஸ்பீடு, ட்ராமானுடைய நியமம், இதன்படி இப்போ வானப்பிரஸ்தா நிலை என்பது எல்லாருக்கும் அருகாமையில் இருக்குது. பாப் தாதா जानते हैं, பாப் தாதாக்கு தெரியுமா? என்ன தெரியும்? बच्चों का बाप से जिगरी स्नेह, குழந்தைகளுக்கு பாபாட்ட ரொம்ப அன்பு இருக்குது, உயிருக்குயிரான அன்பு இருக்குது. ஜிகிரி ஸ்னேகனா சொல்லிட்டு அடுத்து கேட்குறார், உயிருக்குயிரான அன்பு இருக்கு இல்லையா? யா ஊப்பர் கா ஸ்னேக, இல்லை மேலோட்டமாக அன்பு இருக்கா? தில் கா ஸ்னேக தப் தோ பாக்கர் ஆயேகோனா, இதே பூர்வமான அன்பு இருக்கிறனால தான் ஓடோடி வந்தீங்க இல்லையா? देखो बेद के हाल में बेद के बाप के बच्चे बेद के रूप में विराजमान है. எல்லையற்ற ஹாலில் எல்லையற்ற பாபாவுடைய குழந்தைகள் எல்லையற்ற ரூபத்தில் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. ये हाल अच्छा लगता है ना या दूर लगता है? இந்த ஹால் உங்களுக்கு பிடிக்குதா இல்லை தூரமாக தெரியுதா? देखो बैठने में तो दूर है
उक्कांदरकर में दूर था, लेकिन बाप दादा अपने दिल की बहुत बड़ी स्क्रीन में आप सब दूर बैठे बच्चों को आदि समीप देख रहे हैं. बाप दादा தன்னுடைய இதயமென்ற பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் தூரத்தில் உட்கார்ந்தாலும் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப அருகாமையில் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். தூர் நஹி தேக் ரஹே, தூரமாக பாபா பார்க்கறதே இல்லை. பாப் தாதா கே தில் கி ஸ்க்ரீன் பஹுத் படி ஹை. பாப் தாதானுடைய இதயமென்ற இந்த ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பெருசு. अभी तक साइंस वालों ने भी नहीं निकाली. साइंटिस्ट இன்னைக்கு வரைக்கும் அதை வெளிக்கொணரலை. इसलिए आप दूर नहीं बैठे हो. அதனால் இப்படி நினைக்காதீங்க நம்ம தூரமாக உட்காந்துருக்கோன்னு. பாப் தாதா கே தில் மே பைட்டே ஹோ, பாப் தாதானுடைய இதயத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஐசே சமஸ்தே ஹோ, அப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? அவரே சொல்லிடுறார் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்கன்னு. அப்புறம் கேட்குறாரு, அப்படி புரிந்து கொண்டு இருக்கின்றீர்களா? குர்சி பர் பைட்டே ஹோ, தரி பர் பைட்டே ஹோ, தில் மே பைட்டே ஹோ. சேரில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை பெட்ஷீட்டில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை பாபா இதயத்தில் உட்காந்துருக்கீங்களா? திருஷ்யத்தை बहुत अच्छा सुंदर लग रहा है. இந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ பேரை பாபா பார்க்கும்போது. ஃபுல் பீச்சே தக் பரா हुआ है, கடைசி வரைக்கும் நிரம்பி இருக்கின்றார்கள். कुछ காலி है, இல்லை கடைசியில் கொஞ்சம் காலி இருக்குதா? பாப் தாதா தேக் ரஹே பீச்சே थोड़ा காலி है. பாப் தாதா பார்க்குறாங்க பின்னாடி கொஞ்சம் காலியாக இருக்குது. देखो आप लोगों को बाप दादा ने काम दिया था. பாருங்க, உங்களுக்கு பாப் தாதா ஒரு வேலை கொடுத்துருந்தார். आप भूल गए होंगे, நீங்கள் மறந்துருக்கலாம். लेकिन बाप दादा को याद है. ஆனால் बाप दादा के நினைவு இருக்குது வேலை கொடுத்தவருக்கு. कौन सा काम दिया था, என்ன வேலை கொடுத்தா உங்களுக்கு? எல்லாம் பதில் சொல்கிறாங்க, கோபத்திலிருந்து முக்தி அடையணும்னு. आज वह नहीं पूछेंगे, இன்னைக்கு நான் அதை கேட்க போகிறதில்ல. पहला चांस लिया है ना, तो आज क्रोध मित का पूछेंगे तो दिक्कत हो जाए. முதல் சான்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கீங்க, இன்றைக்கி போய் நான் கோபத்திலேருந்து முக்தி அடைஞ்சிட்டின்னு கேட்டிங்கன்னா மனசு விட்டு போயிடுவீங்க. பாப் தாதாக்கு ரிசல்ட் பார்த்தா கேட்க வேணாம் அவருக்கு, ஏன்னா பாப் தாதாக்கு ரிசல்ட்டு தெரியும். பூச்சேங்க ஆனாலும் கேட்பேங்கிறார். இன்னைக்கு கேட்க மாட்டேன், அப்புறம் கேட்பேன். आप लोगों से भी वहाँ से रिजल्ट मंगाएंगे, உங்கள்கிட்டேருந்து கூட உங்கள் ரிசல்ட்டை நான் கேட்பேன். ஆஜ் சோடு தேத்து, இன்றைக்கி நான் விட்டுடுறேன். तो काम दिया था, என்ன உங்களுக்கு நான் வேலை கொடுத்துருந்தேன்? 9 लाख तैयार करके दिखाओ, 9 லட்சம் பேரை தயார் பண்ணி காட்டுங்க. யாதே 6 ஜோன் கோ कहा था, ஞாபகத்தில் இருக்கா? ஒவ்வொரு ஜோனுக்கும் நான் சொல்லியிருந்தேன். तो किस जोन ने 9 लाख तैयार की है, எந்த ஜோன் 9 லட்சத்தை தயார் பண்ணியிருக்கீங்க? நேரடியாக கேட்டுருவார் பாபா. बंगाल बिहार का सेवा का 10 है, बंगाल बिहार அவங்களுக்கு சேவைக்கான 10 है. तो बंगाल बिहार ने 9 लाख तैयार किया है, बंगाल அல்லது बिहार 9 लाख तैयार பண்ணிட்டீங்களா? चुप है, बोलते नहीं है, பேச மாட்டேன்றீங்க. चलो एक जोन नहीं, सभी जोन ने, देश विदेश वालों ने मिलकर 9 लाख तैयार किया है. சரி, ஒரு ஜோன் வேணாம், எல்லா ஜோனும் உள்நாடு வெளிநாடு எல்லாம் சேர்ந்து 9 லட்சத்தை தயார் பண்ணிட்டீங்களா? விதேஷ் வாலே பத்தாவோ, வெளிநாட்டினர் கூறுங்கள். 9 लाख है, 9 லட்சம் இருக்காங்களா? बाप दादा तो अपनी डेट फिक्स करते हैं और उसी फिक्स डेट पर आते हैं. बाप दादा கூட பாருங்களேன், அவர் கூட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணார், அந்த டேட்டில் வர்றார். आप भी सब बातों को डेट फिक्स करते हो, நீங்கள் கூட எல்லா விஷயத்துலேயும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? या हाल कब तक बनेगा, फंक्शन कब होगा, डेट फिक्स करते हो ना. இந்த ஹால் எது வரைக்கும் தயாராகும், ஃபங்க்ஷன் எப்போ ஆகும், இதுக்கெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க தானே? तो इसको डेट कौन सी है, இதுக்கான டேட் எது? 9 லட்சம் பேரை தயார் பண்ணுறது ஃபிக்ஸ் है, ஃபிக்ஸாக இருக்கிறதா? வினாஷ் கா எண்டு மே யா பहले क्या होगा, விநாசத்தினுடைய கடைசியில் ஆகுமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஆகிடுமா? என்ன ஆகும்? क्या सोचा है, என்ன யோசிச்சிருக்கீங்க? कौन सी डेट है, எந்த டேட்டில்? कोई डेट है या अभी फिक्स नहीं किया, அதுக்கு ஏதாவது டேட் இருக்கா
இல்லை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா, எபி பாப் கரே, இல்லை அதையும் பாபாவே செய்யணுமா, கர்னா ஆப்கோ ஹை, இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். बाप दादा तो कहेंगे शुभ कार्य में देरी नहीं करो, तो क्या करेंगे? बाप दादा என்ன சொல்லுவார், நல்ல காரியத்தை லேட் பண்ணாதீங்க. அப்போ என்ன செய்வீங்க? चलो इस सीज़न के एंड में हो जाए तो इतना हिम्मत है. பாபா கேட்குறான், இந்த சீசனுடைய முடிவில் 9 லட்சம் பேரை பண்ணிடுவீங்களா? இத்தனி ஹிம்மத் है, அவ்வளோ தைரியம் இருக்கிறதா? சரி தாத்தா பன் ஜாவோ, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம், வள்ளலாக ஆகிவிட்டாலே போதும். அது எப்படிப்பட்ட வள்ளல்? மகா வள்ளல். अगर दाता बनेंगे तो दादा भी भावना से आपकी रॉयल फैमिली और समी वाली प्रजा बहुत जल्दी बनेंगे. நீங்கள் வள்ளலாக ஆயிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய இந்த வள்ளல் தன்மையினுடைய பாவனையின் காரணமாக உங்களுடைய ராயல் ஃபேமிலி, சமீபத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாம் சீக்கிரத்தில் ஆயிடுவாங்க. வலோ தோ இந்தஜார் கர் ரஹே ஹேன், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிர் சதா தாதே பன்னைக்கு தேரி. இப்போ எதில் லேட்டு? நீங்கள் வள்ளலாகணும், அவ்வளோதான். மகான் சகயோகி பன்னைக்கு தேரி ஹை, மகான் சகயோகிகளாக ஆவதில் தான் லேட்டு. ज़्यादा खजाना स्वयं प्रति व सर्व स्वयं की सेवा के प्रति लगाते हो. அதிகமாக பொக்கிஷங்களை உங்களுக்காக மேலும் உங்களுக்கு சேவைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. अपनी अपनी सेवाओं के ड्यूटीज में ज़्यादा समय लगाते. உங்களுக்கு சேவையில் என்ன டியூட்டி இருக்கோ அதில் தான் அதிகமாக டைம் கொடுக்குறீங்க. மகான் தாத்தாபன், மகான் வள்ளல்களாக ஆகி, बेहद के दादाबन, எல்லையற்ற வள்ளல்களாக ஆகி, வேர்ல்டு கே கோலே பர் கடை ஹோ, உலகத்தினுடைய பூமியின் மேலே நின்றுட்டு பேத் கி சேவாமே வைப்ரேஷன் ஃபலாவோ, எல்லையற்ற சேவையில் வைப்ரேஷனை கொடுங்கள். विश्व राजा बनना है, सिर्फ जोन के वो अपने अपने ड्यूटीज की सर्कल के राजा नहीं बनना. உலகத்துக்கே நீங்கள் ராஜாவாக ஆக வேண்டும். உங்கள் ஜோனுக்கோ உங்கள் டியூட்டியினுடைய சர்க்கிள்கோ நீங்கள் ராஜா ஆகக்கூடாது. விஸ்வ கல்யாணக்காரி ஹோ, நீங்கள் யார்? விஸ்வ கல்யாணக்காரி. அபி பேஹத் மே ஜாओ, இப்போ எல்லையற்று போகுங்க. बेहद में जाने से अदो की बातें स्वतः ही समाप्त हो जाएंगी. எப்போ நீங்கள் எல்லையற்று போவீங்களோ அப்போ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் தானாகவே முடிவடைந்து விடும். மனோபல் போத் சிரேஷ்ட பல், இந்த மனதினுடைய பலம் ரொம்ப சிரேஷ்டமான பலம். உஸ்கோ யூஸ் நெய் கர்த்தே ஹோ, அதை நீங்கள் பயன்படுத்துவது இல்லை. வாணி சம்பந்த் சம்பர்க் உஸ்ஸே சேவா மே பிஸி रहते हो, வார்த்தைகளில் சேவை பண்ணுறது, சம்பந்தங்களில் தொடர்பில், இந்த சேவையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. அப் மனோபல் கோ படாவ், இப்போ மனதினுடைய பலத்தை அதிகரியுங்கள். बेद की सेवा जो अभी आप वाणी व संबंध सहयोग से करते हो वो मनोबल से करो. இப்போ நீங்கள் எல்லையற்ற சேவையை உங்கள் வார்த்தைகள் மூலமாக, சம்பந்தம் சகயோகத்தின் மூலமாக செய்கிறீங்க இல்லையா, அதை உங்களுடைய மனோ பலத்தின் மூலமாக செய்யுங்கள். तो मनोबल की बेद की सेवा अगर आपके बेद की वृद्धि से मनोबल द्वारा विषय की गोले के ऊपर ऊंची स्थिति हो, ஆக உங்களுடைய எல்லையற்ற விருத்தியின் மூலமாக, மனோபலத்தின் மூலமாக விஸ்வத்தினுடைய உலகத்தினுடைய மேலே உயர்ந்த ஸ்திதியிலிருந்து பாப் கே சாத், பாபாவின் கூட பரந்தாம் கி ஸ்திதி மே ஸ்திதோ, பரந்தாமத்தினுடைய ஸ்திதியில் இருங்க. थोड़े समय भी सेवा की तो आपकी उसकी प्रारब्ध कई गुना ज़्यादा मिलेगा. கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த சேவை செய்தால் கூட போதும், அதனுடைய பிராரப்து உங்களுக்கு பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும். आजकल के समय और सर्कमस्टेंस के प्रमाण, இப்பொழுதைய நேரம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப अंतिम सेवा यही मनसा व मनोबल की सेवा, கடைசி சேவையே இந்த மனதின் சேவை, மனோபலத்தினுடைய சேவை. इसका अभ्यास
अभी से करो. இதற்கான பயிற்சியை இப்போலேருந்தே செய்யுங்க. चाहे वाणी द्वारा व संबंध द्वारा से वह करते हो. நீங்கள் வார்த்தைகள் மூலமாக சம்பந்தம் தொடர்பின் மூலமாக சேவையை செய்கிறீங்க. लेकिन ஆனால் अब इस मनसा सेवा का अभ्यास अति आवश्यक है. இந்த மனதின் சேவையானது அதற்கான பயிற்சியானது ரொம்ப ரொம்ப அவசியம். சாசாத் அபியாஸ் கர்த்தே சலோ. கூட கூடவே இந்த அபியாசத்தை பண்ணிட்டே போங்க. சம்ஜா क्या करना है. புரிகிறதா என்ன செய்ய வேண்டும். या मनसा से वो वही रंगत दिखाएगी जो स्थापना के आदि में बाप के मनसा द्वारा रूह आकर्षित बच्चों ने आकर्षित किया. இந்த மனதின் சேவையானது அப்படிப்பட்ட ஒரு வண்ணத்தை காட்டும். எப்படி ஸ்தாபனையுடைய ஆரம்பத்தில் பாபாவினுடைய மனதின் மூலமாக ஆன்மீக கவர்ச்சினால் குழந்தைகள் கவர்ச்சி இழுக்கப்பட்டார்கள். और मनसा सेवा के फलस्वरूप अभी भी देख रहे हो. அந்த மனதின் சேவையினுடைய பலன் அந்த சொரூபத்தை இப்போ கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. वही आत्माएं अब भी ஃபவுண்டேஷன். அதே ஆத்மாக்கள் இப்போ வரைக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்கின்றார்கள். ड्रामानुसार ये बाप की मनसा आकर्षण का सबूत है किसको पक्के है. ட்ராமா அனுசாரமாக பாபாவுடைய மனதின் கவர்ச்சியானது ஒரு ப்ரூஃபாக இருக்குது. எவ்வளோ பக்காவாக இருக்காங்க. तो अंत में भी अभी बाप के साथ आपकी भी मनसा आकर्षण रूहानी आकर्षण से जो आत्माएं आएंगे. கடைசி நேரத்தில் கூட பாபா கூட உங்களுடைய மனதின் கவர்ச்சியின் மூலமாக ஆன்மீக கவர்ச்சியின் மூலமாக எந்த ஆத்மாக்கள் எல்லாம் வருவார்களோ वह समय अनुसार समय कम मेहनत कम हम ब्राह्मण पर वृद्धि करने के निमित्त बने. நேரம் குறைவாக பயன்படுத்துவாங்க, உழைப்பு குறைவாக செய்வாங்க. ஆனால் பிராமண பரிவாரத்தை விருத்தி பண்ணுவதற்கு நிமித்தமாக இருப்பார்கள். वही पहले वाली रंगत अंत में भी देखेंगे. எதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்களோ வண்ணங்களை அதை கடைசியிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. जैसे आदि में ब्रह्मा बाप को साधारण न देख श्री कृष्ण में अनुभव करते थे. பாபா உதாரணம் சொல்கிறாங்க. இப்படி ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவை சாதாரணமாக பார்க்காம ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூபத்தில் அனுபவம் செஞ்சாங்க. சாட்சாத்கார் अलग चीज़ है. साक्षात्कार என்பது வேற விஷயம். लेकिन साक्षात स्वरूप में श्री कृष्ण नहीं देखे. साक्षात श्री कृष्णனையே பார்த்தாங்க. காத்தே பீத்தே चलते थे, கூட போனாங்க வந்தாங்க. ऐसे है ना, அந்த மாதிரி தான் இல்லையா. तो ஆக ஸ்தாபனா में एक बाप ने किया. ஸ்தாபனையில் ஒரு பாபா செய்தார். अंत में आप बच्चे भी आत्माओं के आगे साचा देवी देवता दिखाई देंगे. கடைசியில் குழந்தைகளாகிய நீங்கள் கூட சாக்ஷாத் தேவி தேவதாவாக தெரிவீர்கள். वो समझेंगे नहीं ये कोई साधारण है. அவங்க இப்படி நினைக்கவே முடியாது இவங்க சாதாரணமானவங்க. वही पूज्यपन का प्रभाव अनुभव करेंगे. அதே அந்த பூஜைக்கு தகுந்த பிரபாவத்தினுடைய அனுபவத்தை செய்வார்கள். तब बाप सहित आप सभी के प्रत्यक्ष का पर्दा खुलेगा. அப்போ பாபாவின் கூட உங்களுடைய பிரத்யக்ஷதா கூட திரை கூட விளக்கப்படும். अभी अकेले बाप को नहीं करना है. இப்போ பாபா தனியாக ஆக்காதீங்க, बच्चों के साथ प्रत्यक्ष होना है. குழந்தைகளோட தான் பாபா பிரத்யட்சமாக ஆக வேண்டும். जैसे स्थापने में ब्रह्मा के साथ विशेष ब्राह्मण भी साथ निमित्त बने. உதாரணம் பாபா சொல்கிறாங்க. எப்படி ஸ்தாபனையில் பிரம்மா கூட விசேஷமாக பிராமணர்கள் கூட ஸ்தாபனையில் நிமித்தமான ஆனார்கள். ஐசி சமாப்திக்கு சமயபி அதே மாதிரி முடிவடையும் நேரத்தில் கூட பாப்கே சாத் சாத் பாபாவின் கூடவே अन्य अन्य बच्चे भी देव रूप में साक्षात अनुभव होंगे. அனன்யமான குழந்தைகள் கூட தேவ ரூபத்தில் சாட்சாத் அனுபவம் செய்வாங்க. इसके लिए यही जो आज सुनाया, அதற்காக
இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரோ, அபிஷே பிராலப்த் ஸ்வரூபமே சித்ரோ, இப்பயே பிராலப்த் ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். சோடோ சோட்டி சோட்டி பாத்தோங்கோ, சின்ன சின்ன விஷயங்களை விடுங்க. அப் ஊஞ்சே ஜாओ, இப்போ உயர்ந்து செல்லுங்கள். விசேஷ பிராலப்த் ஸ்வரூப் கா சாட்சாத்கார் சுயம் பி கரோ, விசேஷமாக பிராலப்த் ஸ்வரூபத்தினுடைய சாட்சாத்காரத்தை நீங்களும் செய்யுங்க. அவர் கராவோ, செய்வீங்கள். समझा? புரிகிறதா? अभी सभी अपने अनादि स्वरूप में एक सेकंड में स्थित हो सकते हो. நீங்கள் எல்லாருமே கூட உங்கள் அனாதி ஸ்வரூபத்தில் ஒரு வினாடியில் நிலைக்க முடியுமா? क्योंकि अंत में एक सेकंड की ही सीटी बजनी वाली, ஏன்னா கடைசி நேரத்தில் ஒரு செகண்டுக்கு தான் அந்த விசில் ஊதப்படும். तो अभी से अभ्यास करो, இப்போலேருந்தே பயிற்சி செய்யுங்க. பஸ் டிக் ஜாओ, நிலைத்து விடுங்க. அவ்வளோதான். பாபா ட்ரில் பண்ணுறாங்க. अच्छा, நல்லது. सर्व चारों ओर के बच्चों को, அனைத்து நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு सदा भाग्य की रेखाएं इमज रूप में स्मृति में रखने वाली आत्माओं को, எப்பொழுதும் பாக்கியத்தினுடைய ரேகைகளை எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு सदा अपने संगमयुगी सर्व प्राप्ति स्वरूप प्रारब्ध का अनुभव करने वाले, எப்பொழுதும் தனது சங்கமயுக சர்வ பிராப்தி ஸ்வரூபத்தை பிராலப்தமாக அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு சதா மாஸ்டர் தாத்தா சதா மகா சகயோகி ஆத்மாவுக்கும், எப்போதுமே மாஸ்டர் தாத்தாவாக மகா சகயோகியான ஆத்மாக்களுக்கு சதா மன்சா சேவா துவாரா விஸ்வ கே ஆத்மாओं के கல்யாணக்காரி ஆத்மாவும், மனதின் சேவையின் மூலமாக உலக ஆத்மாக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. कर्म योग की स्टेज द्वारा कर्म भोग पर विजय प्राप्त करने वाले विजयी रत्न भव, வெற்றி ரத்தனமங்களாக ஆகுங்க. வெற்றி ரத்தனங்கள் யாரு? கர்ம போகத்தின் மேலே வெற்றி அடைபவர்கள். கர்ம போகத்தின் மீது வெற்றி அடைய வேண்டுமெனில் கர்ம யோகத்தினுடைய ஸ்டேஜ் மூலமாகத்தான். அதனால் நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. கர்ம யோகத்தின் ஸ்டேஜ் மூலமாக கர்ம போகத்தின் மீது விஜய் பிராப்தி அடையக்கூடிய வெற்றி ரத்தனங்களாக ஆகுக. कर्म योगी बनने से शरीर का कोई भी कर्म भोगना का अनुभव नहीं कराता. कर्म யோகியாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா சரீரத்தினுடைய எந்த ஒரு கர்ம போகும் கூட உங்களுக்கு போகனாவை அனுபவம் செய்ய வைக்காது. மன்மே கோய் ரோக் ஹோகா தோ ரோகி கஹா ஜாயேகா, மனசில் ஏதாவது வியாதி இருந்தால் தான் நீங்கள் வியாதி. அகர் மண் நிரோகிய தோ ததா சந்துஷ்ட, மனசு மட்டும் ஆரோக்கியமாக இருந்துட்டா நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியமானவர்கள். सिर्फ शेष शैया पर विष्णु के समान ज्ञान का सुमिरन कर हर्षित होते. அப்படிப்பட்டவங்க எப்படி பாம்பு படுக்கல விஷ்ணுக்கு சமமாக ஞானத்தை நினைவு செய்பவர்கள், ஹர்ஷித்தோத்தே சிரித்து கொண்டே இருப்பவர்கள். மனன் சக்தி துவாரா, இந்த சிந்தனை சக்தியின் மூலமாக அவரே சார்க்கே தலைமை ஜானிக்க சான்ஸ் மில்தார். கடலினுடைய கரையில் ஆழத்தில் போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விச்சார் சாகர் மந்தன் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் கடலுடைய ஆழத்துக்கு உங்களால் போக முடியும். ஐசே கர்ம யோகி, அதே மாதிரி தான் கர்ம யோகிகள் மட்டும்தான் கர்ம போக விஜா கர், கர்ம போகத்தின் மீது வெற்றியை அடைந்து விஜய் ரத்தன் பஞ்சாத்தே, வெற்றி ரத்தனங்களாக ஆகி விடுகின்றார்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. சாகஸ் கோ சாத்தி பனாலோ,
சாகசத்தை துணையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹர் கர்மே சஃபல்தா மில்தி ரஹேகி. ஒவ்வொரு கர்மத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆக இன்னைக்கு பாபா அவ்யக்த பாப்தாதா நமக்கு டைட்டில் என்ன சொன்னாங்க? சங்கம யுகத்தினுடைய பிராப்திகளின் பிராலப்தை அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் தாத்தாவாக ஆகுங்கள். மகா சகயோகிகளாக ஆகுங்கள். ஏன்னா பாபா இன்னைக்கு எல்லாருடைய நெற்றிலையும் பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்க்குறாங்க. அப்படி அந்த நட்சத்திரத்தை பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திர பாக்கியத்தினுடைய ரேகைகள் எவ்வளோ தெளிவாக தெரியுது. முழு கல்பத்திலையும் கூட எப்படிப்பட்ட தர்ம ஆத்மாவாக இருந்தாலும் சரி, மகானாத்மாவாக இருந்தாலும் சரி, ராஜ அதிகாரி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. அந்த பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்க்கின்றீர்களா? அது எப்படியெல்லாம் தெரியுது சிரேஷ்டமானது? அவைகளை நீங்களும் பார்க்கின்றீர்களா? கண்களில் பாருங்கள், அன்பு மற்றும் சக்தியின் ரேகைகள். முகத்தில் பாருங்களேன், இனிமையான வார்த்தைகள். உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பு, ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய பொலிவு. இதயத்தில் பார்த்தா திலாராம்கிட்ட அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ரேகை. கைகளில், அது 2 கைகளில் அனைத்து பொக்கிஷங்கள்லேயும் சம்பன்னமான ரேகை. கால்கள்லேயோ ஒவ்வொரு அடியிலையும் எல்லையற்ற அளவு பிராப்தியினுடைய ரேகைகள். அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியசாலி நீங்கள். பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய தந்தையானவர் ஒவ்வொரு குழந்தைகளுடைய புருஷார்த்தம் சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக தங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை வரைவதற்காக மனசார பர்மிஷன் கொடுத்துட்டார். எவ்வளோ நீளமாக உங்களால் வரைய முடியுமோ அவ்வளோ நீங்கள் நீளமாக வரைஞ்சிங்க. ஆனால் கண்டிஷன் என்ன? சமைக்கே அந்தர். நேரத்துக்குள்ளே அதை செய்யணும். லேட்டெல்லாம் பண்ண முடியாது. நாளைக்கு பண்ணிக்கலாம்லாம் பண்ண முடியாது. இப்போ பண்ணணுன்னா இப்போயே பண்ணணும். யாருக்கு எவ்வளோ நீளமாக நீட்டுறீங்களோ அது உங்களுக்கு வருதா? பாபா கொடுத்துட்டாரு, ஆனால் உங்களுக்கு அது நீட்ட வருகின்றதா? எல்லாருக்கும் வருதா? ரொம்ப நல்லதுங்கிறார். முழு கல்பத்திலையும் நீங்கள் இப்போ நீட்டுறது உங்களை சுகம் சம்பன்னம் நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றது. சத்தியுகம் திரேதாகத்தில், துவாபரம் கலியத்திலேயோ புதிக்க தந்தவர்களுக்கான சிரேஷ்டமான ரேகையை நீங்கள் வரைந்துறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த பாக்கியத்தினுடைய ரேகையினுடைய நினைவு எப்பொழுதும் எமர்ஜி ரூபத்தில் இருக்கா, இல்லை அப்பப்போ மர்ஜ் ஆகிடுதா? அப்பப்போ மர்ஜ் ஆகிடுதுன்னா என்ன அர்த்தம்? பழைய சன்ஸ்காரம், பழைய விஷயங்கள் வெளியில் வருதுன்னு அர்த்தம். பழைய விஷயங்கள் வெளியில் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய நிஜ சன்ஸ்காரம் அமிழ்ந்து போயிடுச்சுன்னு அசம்பவம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை எமர் ஜீவபத்தில் எப்போதும் வைத்திருங்கள். சங்கம யுகத்தினுடைய சிரேஷ்டமான பிராப்திகளினுடைய பிராலப்தை உங்கள் எல்லார்ட்டையும் பாபா பார்க்க விரும்புகின்றார். இன்னும் புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லை கடைசி வரைக்கும் புருஷார்த்தனுடைய உழைப்பே இருக்க வேண்டுமா? சங்கம யுகத்தினுடைய பிராப்தியினுடைய பிராலப்தினுடைய அனுபவத்தை இப்பயே செய்யுங்கள். இப்போ செய்யலைன்னா வேறு எப்போ செய்ய போகிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதனுடைய பலன்தான் உங்களுக்கு நிழலாக ஃப்யூச்சரில் வருகின்றது. ஏன்னா எந்த ஒரு பலனும் கூட முயற்சியினுடைய ஆதாரத்தில் தானே கிடைக்குது. பலன் கிடைக்கிறதுனால என்ன அர்த்தம்? பின்னாடி அதுக்கு முயற்சி இருக்கின்றது. அதுக்கு பதிலாக நான் இப்போ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், முயற்சி ஆயிடும், செய்து காட்டுவோம் இப்படிலாம் சொல்லாதீங்க. செய்து காட்டுவோம் அல்ல, செய்து காட்ட வேண்டும். அதுதான் பாபா சொல்கிறாங்க. சில நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க மாறினா நான் மாறுறேன் அப்படின்னு, அவங்க செஞ்சால் நான் செய்கிறேன். இது கூட என்ன
பெறுவதற்கான ஒரு பாவனா. அப்படியானா இப்படி ஆவ அப்படின்னு சொல்கிறது கூட என்ன, அதுவும் ஒன்று தான். அப்படி இல்லை, செய்து காட்ட வேண்டும், ஆகிவிட வேண்டும், அதில் நானே செய்ய வேண்டும், அது ஆகியே தீர வேண்டும். இந்த வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் கருணை இதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாங்க, மாஸ்டர் தாத்தாவாக ஆகுங்கள், மகா சகயோகிகளாக ஆகுங்கள். செய்ய வேண்டியது என்ன, கொடுக்கணும், அவ்வளோதானே. முதல்ல சேமிப்பு இருக்கின்றதா, இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஆக இருக்குன்னா அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க பாபா கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பர்பூர் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ये क्यों करता, ये क्यों कहता सोचना नहीं है. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்க கூட செய்யாதீங்க. கருணை இதயுடையவர்களாக ஆகுங்கள். உங்களுடைய குணங்கள், உங்களுடைய சக்திகளுடைய சகயோகத்தை கொடுங்கள். அப்போ தான் நீங்கள் யார், மாஸ்டர் தாதா மகா சகயோகி. வெறும் சகயோகி கூட கிடையாது, மகா சகயோகிகளாக ஆகுங்கள். இப்போ கூட பாபாவுக்கு இன்னும் குழந்தைங்க ஒரு சார்த்தத்தில் உழைப்பு செய்கிறத பார்க்க முடியல. அதனால் நீங்கள் எப்போ உங்களை பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்கிறீங்களோ அப்போ பிரம்மாவனுடைய ஸ்தாபனை காரியத்தில் நிமித்தமாக ஆகிவிடுகின்றீர்கள். நிமித்தமான ஆத்மாக்கள் என்றாலே அவர் என்ன செய்தாரோ அதையே நாமும் இப்போ செய்ய வேண்டியிருக்கு. ஆக பாபா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க பாருங்கள். நேரத்திற்கு ஏற்ப ட்ராமாவினுடைய நியம் அனுசாரமாக, சூழ்நிலையின் அனுசாரமாக நீங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்கீங்க, வானப்பிரஸ்த அவஸ்தாவின் அருகாமையில் வந்து விட்டீர்கள். அதனால் பாபா சொல்கிறார், இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவாக இருக்கனால குரோதமிக்த ஆகிட்டீங்களான்னு கேட்க மாட்டார். கேட்டால் என்ன ஆகிடும், நீங்கள் மனசு விட்டு போயிடும். ஆனால் பாபாவுக்கு ரிசல்ட்டு தெரியும், ஆனாலும் கேட்பார். இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் தாத்தாவாக ஆக வேண்டும். அப்போ நீங்கள் வெறும் ஜோன் மேலே கவனமோ அல்லது நிமித்தமான எங்கே இருக்கீங்களோ அதனுடையது மட்டும் இல்லை. நீங்கள்லாம் யார், விஸ்வ கல்யாணக்காரி. அதனால் பூமியின் உருண்டையின் மேலே நின்று உங்களுடைய பவர்ஃபுல் வைப்ரேஷனை கொடுங்க. பிரம்மா பாபா ஆரம்பத்தில் எப்படி தன்னுடைய மனதின் சேவையின் மூலமாக பிற ஆத்மாக்களை கவர்ந்து இழுத்தாங்க. அவங்க வந்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப பக்காவாக இருக்காங்க, ஃபவுண்டேஷனாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த மனதின் சேவையை செய்வீங்களோ உங்கள் வைப்ரேஷன் மூலமாக லேட்டாக வந்தால் கூட அவங்க குறைவான நேரத்தில் குறைவான உழைப்பில் நிறைய ஆத்மாக்களுக்கு பாபாவினுடைய சேவையை செய்வதற்கு நிமித்தமாக ஆகிவிடுவார்கள். ஆக எதெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்களோ அதெல்லாம் கடைசியிலே நீங்கள் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றீர்கள். அதனால் அவங்க கிருஷ்ணரை சாட்சாத்காரமாக பார்க்கல, பிரம்மா பாபாவையே சாக்ஷாத் பிரம்மா பாபாவை சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனாக பார்த்தாங்க. அதே மாதிரி தான் பாபா மட்டும் கடைசியில் பிரத்யட்சமாக மாட்டார், குழந்தைகளும் தங்களுடைய தேவ ரூபத்தில் பிரத்யட்சமாக ஆவார்கள். அதனால் இப்போ நீங்கள் சங்கம யுகத்தினுடைய பிராப்திகளை பிராலப்த் ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இன்னைக்கு பாபாவுடைய अव्यक्त इशारा, अभी समय की बचत, संकल्पों की बचत, शक्ति की बचत, ये योजना बनाकर बीच बीच में बिंदु रूप की स्थिति में रहने का अभ्यास बढ़ाओ. இப்பொழுது நேரத்தை சேமிப்பது, சங்கல்பங்களை சேமிப்பது, சக்திகளை சேமிப்பது, அதற்கான ஸ்கீமை ஏற்படுத்தி இடையிடையே பிந்து ரூபத்தினுடைய ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை அதிகரியுங்கள். इस स्थिति में रहने से कोई भी ईविल स्पिरिट व ईविल संस्कार का फोर्स आपके ऊपर वार नहीं करेगा. இந்த ஸ்திதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஆகட்டும் இல்லை ஈவில் சன்ஸ்காரத்தினுடைய ஃபோர்ஸு உங்கள் மேலே வார்
செய்யாது, யுத்தம் செய்யாது. आपका यह शक्ति रूप ஈவில் ஸ்பிரிட் को भी मुक्त करेगा. உங்களுடைய இந்த சக்தி சொரூபமானது ஈவில் ஸ்பிரிட்டை கூட முக்தியை கொடுத்துரும். லேக்கின் ஆனால் உன்னோக்கோ சாம்னா करने के लिए அவைகள் நீங்கள் எதிர்கொள்வதற்காக आप अपनी समस्याओं से ही मुक्त बनो. நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து முதல்ல முக்தி அடையுங்க. நீங்களே உங்கள் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதை விடுவிக்க முடியும்? நல்லது. ஓம் சாந்தி. மனுஷங்க நேரம் இல்லைன்னு அடிக்கடி சொல்றாங்க. ஆனா நேரத்தை சிறந்த முறையில பயன்படுத்துறவங்க ஏராளமான நேரம் இருக்கிறத உணர்வாங்க. People often say they don't have time, but one who makes best use of time always finds a lot of time left.